பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை எப்பொழுதும் இவாஞ்சலின் இந்த ப்ரோக்ராமின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட நம்ம தடைகள் என்பதின் 2ஆம் பாகத்தை குறித்து தியானிக்க இருக்கிறோம். 5 விதமான தடைகளை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். முதலாவது இந்த தடைகளை குறித்து சொல்லும்போது, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன் என்று வேதம் கூறுகிறது. தேவரீர் நமது பிதாவாகிய தேவன் செய்கிற காரியங்களில் ஒன்றும் தடை இருக்காது. அவரை எதிர்த்து நிற்கக்கூடியவர் எவருமே கிடையாது. ஏனெனில் நம்முடைய பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கி நம்மையும் சிருஷ்டித்து இந்த பூமியிலே அவர் நிலைபெறமாக வைத்திருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நாம் அறிந்திருக்கிறோம். முதலாவது சாப தடைகளை குறித்து நம் தியானிப்போம். நமது முன்னோர்களோ அல்லது நமக்கு அருமையானவர்களோ உற்றார்களோ சிநேகிதர்களோ நமக்கு விரோதமாய் சாபம் சொல்லும்போது அது நமக்கு தடையாக இருக்கிறது. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, தன் கண்களை ஏழைகளுக்கு விலக்குகிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லுகிறது. எனவே நாம் நம்முடைய கண்களை ஏழைகளுக்கு விலக்கக்கூடாது. எனவே நம் வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பிலேயாமின் சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக்கினார். பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசியினுடைய சாபத்தையே ஆண்டவர் மாற்றுகிறார் என்றால் அவர் எவ்வளோ பெரிய ஆண்டவராக இருக்க வேண்டும். எனவே பிரியமானவர்களை, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று வேதம் கூறுகிறது. நம்முடைய கண்கள் ஏழைகளுக்கு விளக்காதபடி நாம் உறுதியாக நிற்க வேண்டும். எனவே பிரியமானவர்களே, தீர்க்கதரிசியினுடைய சாபத்தை கூட ஆண்டவர் மாற்றுகிறார் என்றால் ஆண்டவர் எவ்வளவாய் நம்மை சிநேகிக்கிறார் என்பதை நாம் குறித்து தியானிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அடுத்தது திருமண தடைகளை குறித்து பார்க்கும் பொழுது, சிம்சோனுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவனுடைய திருமணத்திலும் பல தடைகள் வந்தது என்று நாம் அறிகிறோம். வேதம் கூறுகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்னே போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, திருமணத்திற்கு தடையாக இருக்கிறது. சிம்சனுடைய திருமணத்துக்கு தடையாக இருந்தது அவனுடைய வேசித்தனம். எனவே பிரியமானவர்களே, அவன் மனைவி விட்டு பிரிந்து போய் இன்னொரு வேசியினிடத்தில் பிரவேசிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் மாம்சத்தை கரைப்படுத்தாதபடி, நம்முடைய வஸ்திரங்களை கரைப்படுத்தாதபடி வேசித்தனத்திற்கு விலக்கி நடப்போமானால், விலகி இருப்போமானால் நம்முடைய திருமணத்திற்கும் எந்த ஒரு தடைகளும் வராது என்று நாம் அறிவோமாக. அடுத்ததாக பார்க்கும்போது சுவிசேஷத்திற்கு தடைகள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் யோனா தீர்க்கதரிசி கூப்பிடுகிறார். அவனை நினிவேக்கு போ என்று சொல்கிறார். அவனோ கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு விலகி ஓடி போகிறதை நாம் காண்கிறோம். எனவே பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்கு தடைகள் என்பது நம்முடைய கீழ்ப்படியாமை தான் நம்மை எந்த விதமான ஒரு சுவிசேஷத்துக்கு தடையான காரியங்களாக காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாக இருக்கிறது. முந்தி அது நம்மிடத்திலே துவக்கினால் நம்முடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாக இருக்கும் என்று 1 பேதுரு 4:17ஆம் வசனத்திலே கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது. சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவன் என்னென்ன காரியங்களை எல்லாம் நம்மை செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த அவருடைய சித்தங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். யோனா தீர்க்கதரிசி பார்ப்போமானால் அவன் கீழ்ப்படியாமல் போனான் என்று நாம் காண்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாமும் கூட கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை தடைகளை மேற்கொள்ள நாம் நம்மை அர்ப்பணிப்போம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றுமாக விடுதலை பெற தடைகள் என்ன என்பதை பார்ப்போமானால், லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனத்திலே ஒரு கூனியை குறித்து கூறப்பட்டுள்ளது. அவள் தேவ ஆலயத்திற்கு வந்திருந்தாள். இயேசு அங்கு பிரசங்கம் பண்ண வந்திருந்தார். இயேசு ஜனங்களை பார்க்கும் பொழுது அவள் கூனியாக இருப்பது அவ்வளவு அவருடைய மனதை பாதித்தது. எனவே பிரியமானவர்களை, அவளை அழைத்து அவளுடைய கூனை அவளை நிமிரச் செய்து அவளை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, மார்த்தாள் லாசரு மறைந்த பொழுது மார்த்தாள் கூட விசுவாசமாயிரு, நீ தேவனிடத்தில் விசுவாசமாக இருந்தால் உனக்கு என்ன தேவையோ அதை தேவன் கட்டளையிடுவார் என்று தேவன் அறிவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே,
குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று யோவான் 8:36 கூறப்பட்டுள்ளதை நாம் காண்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நம்முடைய அவிசுவாசமும் நம்முடைய விடுதலைக்கு தடையாயிராதபடிக்கு பாருங்கள். இயேசு கிறிஸ்து விடுதலை தர சித்தமாக இருக்கிறார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்க கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று ஏசாயா 61:1 கூறப்பட்டுள்ளது. எனவே பிரியமானவர்களே, நம் அவிசுவாசமாக இராதபடிக்கு, அவிசுவாசம் நம்முடைய விடுதலைக்கு தடையாக இராதபடிக்கு நாம் விழித்திருப்போமாக. மட்டுமல்ல, பரலோகத்துக்கு போவதை குறித்து, பரலோக ராஜ்யத்தை நம்மிடத்திலிருந்து தடைக்கும் என்பதை குறித்து நாம் பார்ப்போமானால், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் இதில் பிரவேசிப்பதில்லை என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று மத்தேயு 5:10 கூறப்பட்டுள்ளது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்வோமாக. அவரை குறித்து அவரை நோக்கி கூப்பிடுகிறதை காட்டிலும் அவருடைய சித்தத்தின்படி செய்ய நம்ம அர்ப்பணிக்கிறதே மேலான காரியமாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்தை நமக்கு சமீபமாய் கொண்டு வருகிறது. நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்த வேளையில் உங்களோட சுவாமி சில தடைகளை குறித்து நாங்கள் தியானித்தோம் ஐயா. கீழ்ப்படியாமை, அவிசுவாசம், மாம்சத்தால் கரைபட்டு இருக்கிற வஸ்திரம், இவைகளையெல்லாம் நாங்கள் புறம்பை தள்ள கர்த்தர் நிற்கிறவை பாராட்டும். அப்பா, வேதத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகி உங்களுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாமி, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை உறுதியாக பிடித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர எங்களை தகுதிப்படுத்தும். தடைகளெல்லாம் நீக்கி போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.